லவ் யூ. பாயின்றா. ஆஹா, நான் இன்னொரு ட்ரிப்பு போகணும், வா போவோம். மானுங்க, இந்த மானு குட்டியோட இதை எப்போ நீ வாங்கி மாட்டினியோ வண்டியில் அதை பிடிச்சது உனக்கு பிடிச்சது இறக்கும். வண்டி உசுரா உடச்சுக்கொண்டிருக்காரு, போடாதுன்ட்டுக்கிறாரு. என்ன உடச்சுது? மேலே எகிரிடுச்சு ப்ரோ. தெரியுதா இல்லையா எவ்வளவு தூரம் கேப் வந்துருச்சுன்னு? யோ ஆமாயா, இது இங்க வந்துருதியா, முன்னாடி வந்துருதியா? யோ இது கேரளா ரைடு இல்லையா, பஞ்சாயத்து ரைடு ப்ரோ. இதுதான் எங்கே கலந்துருக்கு ப்ரோ. கேப் எவ்வளவு வந்துச்சு பாரு ப்ரோ. அப்புறம் இது இந்த ஒரு இது நான் வந்துட்டு ப்ரோ. அங்க இருந்த பின்னாடி ஸ்டாண்ட் போட்டு பேன் போட்டு தான் இருக்கு ப்ரோ. அதத்தான் பின்னாடி பார்க்கணும். நான் அன்னைக்கே சொன்னேன் பின்னாடி பார்த்து எடுங்கன்னு. உனக்கு தானே சரி சொன்னேன். எம்டி சங்கத்தை இது பண்ணிட்டீங்களே. இப்படி தூக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க கண்டக்டர் பாரு. இந்த இடத்துல யாரானா எடுக்கலாம் நிப்பாட்ட முடியும், மெயின் ரோட்லயே நிப்பாட்ட முடியும். நானே இல்ல சொல்லாம மட்டும்னா பரவாயில்ல. அவர் அப்படி எடுக்க போய் தான் அவர் பிடிச்ச ஹெல்மெட் வந்து உடஞ்சது. அப்புறம் உங்கள்கிட்ட தானே சொன்னப்ப ஆமா, அதை பின்னாடி பார்த்து தூக்கி இருக்கணும். ஆளுக்கான பீரு போச்சா? சரி, உனக்கு வாங்கின வயிறும் போச்சா? யோ என்ன பண்ற? அவர் வண்டி உசுரா உடச்சு கொண்டிருக்காரு, போடாதுன்ட்டுக்கிறாரு. என்ன மனுஷன் பஜ்ஜி தின்ட்டு இந்த மிச்சர் திம்பாங்களா, அந்த மாதிரி வந்து மிச்சர் தின்ட்டு இருக்காரு ப்ரோ. கேப் இருக்குது ப்ரோ இந்த இடத்துக்காண்டி. அது இவன் சொல்ற பயமா இருக்குதுன்னு. டேய், உன்னைய பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குதுடா. ஒரு அப்படியே ஒரு டிராக்டரை விட்டுருப்பான், நேரா போய் விட்டுட்டாடா டிராக்டருக்குள்ள. டிராக்டர் கறந்துருப்பினா முடிச்சது. இதை எப்போ நீ வாங்கி மாட்டினியோ வண்டியில் அதை பிடிச்சது உனக்கு பிடிச்சது இறக்கும். அவருதா போலாம் டைம் ஆச்சியா. டே புடி போலாம், டைம் ஆச்சியா. புள்ளி பின்னாடி ஏதாவது வண்டி இருக்காடா, இப்போ சொல்லுங்கடா. எம்டி சின்ன குட்டி எம்டி வர போகுது. வேணுங்கடா போலியா? ஏன் அப்படி வந்து குட்டி எம்டி வர போகுது. போலாமா? குட்டி எம்டி டெலிவரி ஆக போகுது. குட்டி எம்டியா? ஒரு டைம் சரியா இதா இருக்கு. A few minutes later. அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு இந்த இடத்த தான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் வால்பாறை வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இடம்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையாக நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுனே தோணாது, அப்படி இருக்கும் வால்பாறை. இதோட நாங்கள் 2வது டைம் வால்பாறை வந்திருக்கோம். எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம், உண்மையாக எனக்கு அப்படி தான் இருக்குது. அன்னைக்கு தான் வந்து 1 வருஷம் ஆச்சு, ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம ஐயோ டீப் ஃபாரஸ்ட் போகுது, கொஞ்சம் டீப்பாக இருக்கும் ரோடு. கொஞ்சம் மெதுவாக வர சொல்லுங்கள். குட்டி எம்டி எல்லாம் குட்டி ஓட முடியாது போல. இதான் யானை இருக்கிற தலை மெதுவாக போ தலை. யோ கொஞ்சம் மெதுவாக போயா. மனுஷன்களோட நீங்களாம் மெதுவாக போடா. நைட் ரைடரா, ஃபாரஸ்டரா, புசுறு குத்தரவாது இல்லை. அப்புறம் அவ்வளோதான். மனோபுரம் வேற உழுவுற மாதிரி போயிட்டு தப்பிச்சேன். ஐயோ ரோடு இப்போ பேய் மாதிரி இருக்குது. இதுக்கு யானை கிராசிங் ஜோன் ப்ரோ. இது நம்ம இங்கே இருக்கிறது. பட் நம்ம வந்துட்டோங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கீழே வந்துட்டோம், ரொம்ப கீழே வரல, ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம் நம்ம வால்பாறை. ஓஹோ, கொஞ்சம் எல்லோரும் பார்த்து மெதுவாக வாங்க. நைட் ரைட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். யார் ரைட் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. செந்தலை கிளி கொண்டை ஊசி விளைவான் ப்ரோ. மனோஜோட 4 பேர் செந்தலை கிளி தான்.
மகாலட்சுமி செந்தலை கிளி. செந்தலை கிளி. அதான் எப்படி இருக்கா? மனோஜோட ஆள் பேர் செந்தலை கிளி. பேர் நல்லா இருக்குதுல்ல. அப்பதான் இந்த பியூர் தமிழ் பேர்ல வச்சிருந்தா ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ணுக்கினியால்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் செந்தலை கிளின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். தமிழ் பற்று. ஆமாம், எப்போவுமே அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, மனோஜ் அப்பா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் ஒரு காஜு, எப்படி சொல்கிறது, காஜுன்னு சொல்ல முடியாது. மனோஜ் அப்பா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் ஃபுல் காய்ச்சல் இருக்கிறான். அவனை சீக்கிரம் காய்ச்சல் போக்கி விடுங்க, ஏன்னா எங்களால் முடியறதில்ல ரைடு கூட்டிகிட்டு வந்தான். ஐயோ கொச்சியிலலாம் அவனால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ண வருவாங்க. ஏய் 4 பேர் வராங்களா அப்படியே? வண்டி கொஞ்சம் இந்த டயர் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது ப்ரோ, மாற்றணும். ஆமாம், கொஞ்சம் மாற்றணும். ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் ரைஸ் போட்டு கொடுப்பாரு. அது ரைஸ் ஓரளவு பிடிச்சி அவர் நம்ம கடைக்கு தான் ரெகுலராக வருவார். அவர் சரி சாப்பிடலாம் சொல்லுவார், நான் ரைஸ் சாப்பிட போனேன். இல்லை உங்கள் டீ குடிக்க போயிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டாருங்க, ஓனரே கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்படி டீ குடிக்க போயிட்டு பேக்கரிக்காரரை 2-3 நாள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ வாத்தாலாம் நம்ம ட்ராவல் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்துட்டார் நம்ம தலைவர் சந்துரு. அவரும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாருங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு 3 நாள். அப்புறம் நீ போய் தான் கடையை ஓப்பன் பண்ணுவான். எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுற பாருங்க டீ குடிக்கிறதுக்கு. அதான் எங்கள் வரக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாரு ப்ரோ, தலை இந்த மாதிரி நண்பர் ஒரு இருக்கிறார் கூப்பிட்டு வரேன், யார் அப்படின்னு கேட்டார். நண்பர் தான் இருங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னார். அவர் கூட இன்னொருத்தர் வர மாதிரி இருந்துச்சான், அவர் வரலையா? சொன்னார் அதான் அவர் வர முடியாது அப்படின்னு சொன்னா. அப்படி அவர் ஆள் தங்கமான ஆளுங்க, இதுவும் அதாவது வெள்ளந்தியான ஆள். அதாவது அதாவது இப்படியும் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஆளை எனக்குமே அவர் இப்போ நல்ல தலைவர், எனக்கு ஃபோன்லேயே பேசுவார், நல்லா பேசுவார். ஆமாம், அவரும் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணார், செம்ம க்ளோஸ் ஆகிட்டார் எனக்கு. யார் யார் உங்களோட ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, யார் ஃபாலோவர்ஸால் வந்தவங்க? மனோஜ் மட்டும்தான் எனக்கு சொந்தக்காரன், மற்றவங்கலாம் யாருமே ஃபாலோவர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. நவீன் ப்ரோ ஒரு ஃப்ரெண்டு, அவர்லாம் 1 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். 1 நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷமாக ரைடுன்னு போனால் தலைவனை கூப்பிட்டுருவேன். உண்மையாங்க, நான் அதாவது நம்ம இந்த கண்டென்ட்டுக்காக சொல்ல, நவீன் ப்ரோ இருக்கிறத பார்த்தீங்களா ஆள், நான் இந்த நாள் வரைக்கும் நான் ரைடு கூப்பிட்டு வரலின்னு சொன்னதே கிடையாது. அருவியா என்ன அது ஃபால்ஸ் இங்கே ஊற்றிட்டு இருக்கு, ஃபுல் மப்பியா, ஃபுல் மப்புங்க. அந்த வண்டியில் இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லாக சரியான ஃபைட்டு, ஃபுல் மப்பு. ஐயோ எங்கள் அம்மா வேற கூப்பிட்டே இருக்கு. வந்துட்டோம், எனக்கு வேற சுச்சு வெடிச்சே போக மாட்டிருக்கு. எனக்கு வேற ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக இருங்க. உண்மையாங்க, நான் இந்த நவீன் ப்ரோ இருக்கார்ல, அவரும் சரி மனோஜும் சரி 2 பேரும் இது நாள் வரைக்கும் நான் ரைடுன்னு கூப்பிட்டு நான் வரலன்னு சொன்னதே கிடையாது. உண்மையாங்க, உண்மையா அவர் நவீன் ப்ரோலாம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண. அப்படி ஒரு வாட்டி நாங்கள் கர்நாடகா போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் அவர் இல்லாமல் நான் எங்கேயும் போனதில்லை, நான் இல்லாமல் அவர் எங்கேயும் போனதில்லை. எல்லா ரயிலும் இருப்பார் அவர். ஸோ அவர் சேனல் பேர் மேன் ஸ்டோரிஸுங்க, அவருக்கு அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவரும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போடுவார். ஸோ என் தலைவனும் ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி விட்ருங்க ஃபேமே. ஆஹா காது அடைக்குது ஃபேமே. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரியா இருக்குது? ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டில் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். பாறைக்கு நடுவில் போகும், அது நல்லாயிருக்கும்யா. வால்பாறையில் ஒர்த்தான ரோட்டு ஒன்று இருக்குன்னு காட்டுறேன். இந்த பாறைக்கு சென்டரில் போகும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. தலைவா வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. அடாடாடா, இந்த கிளைமேட்டுக்கு மழை துளிக்குது ஃபேமே. ஐயோ, வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் பேயல் தள்ளிட்டு போயிடுவோம், வேறு வழி இல்லை. மழை துளிக்குதுங்க. ஐயோ, இங்கே என்ன பண்ணுறது? 35,000 அழக வச்சு விட்டிங்க மழை வந்து.
இங்கே பாருங்க, சுற்றியும் பாறையாக இருக்கும் ஃபேம். இது நல்லா இருக்கும் ப்ரோ. சுற்றியும் பாறை, சுற்றி குடஞ்சு நடுவில் ரோடு குடஞ்சி போட்டிருக்குறாங்க பாருங்க. அவ்வளோ பொள்ளாச்சி வியூ பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறக்கு. ரோடே பங்கமாக இருக்கும் ப்ரோ. பார்த்து வாங்க. இன்னும் பொள்ளாச்சி 31 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான் ஃபேமே. அழுத்தி பிடிச்சா அழுத்து கிளம்பியாச்சு. இன்னும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல, நீ தான் பார்க்கணும். ஸோ இந்த 2 நாளாக அதாவது எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டை மறந்துட்டோம் கரெக்டாக. 3 நாள் சத்தியமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம், அதெல்லாம் ஓகே தாங்க. 3 நாள் வீட்டை மறந்துட்டோம். 3 நாள் வீட்டை மறந்துட்டேன். நான்லாம் சத்தியமாக வீட்டு நினைப்பே வேறு கிடையாது. பசங்களோட ட்ராவல் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், அவ்வளோதான். இது நியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு உண்மையா. இந்த குரூப் ரைடு நீ பண்ணணுமா பண்ண மாட்டானா அதெல்லாம் தெரியல, கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் இது எனக்கு நியூவான இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸும் கூட இது. ஸோ அவ்வளோதாங்க, வந்துட்டோம். ஆலியார் டேம் வந்துட்டோங்க, பக்கமாக வந்துட்டோம். ஸோ வால்பாறை எண்டு 3 நாள் ஆரம்பித்தது. ஸோ அரௌண்ட் ஒரு 800 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம். 600 to 700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம் இந்த ரைடில். ப்ரோ வண்டி தான் ப்ரோ உசுரு. அப்போ இந்த 400 கார தம்பி மனசில் எப்படி இருக்கும் போ? இன்னும் அவன் ஆமாம், அவனை இந்த மிஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆனாங்க ஃபேமு. காலையிலேருந்து ரொம்ப சேடாகவே இருக்கான். தலை நீ எப்போ தலை போன? ஓ பாவங்க தம்பி. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரே அதாவது அந்த ரைட்லேயே ரொம்ப ஃபன்னாக ரைட் பண்ணிட்டு இருந்த தம்பி. ஒரு சின்ன கேப்பில் மிஸ் ஆகி வண்டி கீழே விழுந்துருச்சு. பட் அதுக்காலாம் தம்பி ஃபீல் பண்ண மாட்டா. அப்படி பார்த்துக்கலாம் வாங்க. மானுங்க, இந்த மானு குட்டியோட பார்த்து போய் அட்டாக் பண்ணிடுறியா, பார்த்து வாயா. வைல்டு அனிமல்ஸ் இல்லை அட்டாக் பண்ணாது, குட்டியை பிடிச்சிட்டா வந்து சாத்திடும் ப்ரோ. குட்டி தான் அம்மாவுக்கு நேரான பாசம்லாம் எந்த இதுக்குமே இல்லை. எல்லா அனிமலுமே குட்டி சோட்டையினா முடிச்சு விட்ரும். ஏதோ கண்ணு தெரியுதியா 2 யானையா? இல்லை புளிய மரத்தில் ஒட்டிக்கிற ஸ்டிக்கரு பார்க்கறக்கு அப்படி தானே தெரியுது. ஆக்சுவலி இது வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க இந்த ஏரியாவில். திடுதுப்புன்னு மானு வைல்டு அனிமல்ஸ் இருந்தோன்னு அவ்வளோதான் இல்லை. ஏன் ப்ரோ 3 நாள் முடிஞ்சில்ல? எப்படி முடிஞ்சு? 4 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, ஒரு நாள் நைட்டோட எவ்வளோ. அது ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க ஃபேமிலி. எனக்கு எல்லாமே இந்த 8-10 பேர் போனோம். எங்களோட ஃபஸ்ட்டு பெரிய குரூப் ரைடு தான். பெரிய 3 நாள் ரைடு தான். 3 நாள் நாங்கள் போனோம், பெரிய ரைடு தான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாலுமே. நிறையா ஆமாம், நிறையா டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. அது குரூப் ரைட்லேயும் இருக்கும், ஏன்னா ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அஃபெக்ட் ஆகலை. ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த ஆக்சிடெண்ட் ஆனது மட்டும்தான் தம்பிக்கு. அது ஒன்று தாங்க ப்ராப்ளம். மற்றபடி ஹாப்பி, வி ஆர் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். யானை புளியெல்லாம் நிற்கினாங்க, மானு தான் நிற்கிது கடைசியில். ஸோ ஃபேமிலி ஃபைனலி கீழே வால்பாறையை விட்டு இறங்கிட்டோம். கொடுக்கலாமா போயிடலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. அந்த கீழே போய் நின்றுக்கலாம், கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம். இப்போ சவுண்டு கேடுச்சா? ஓகே, அப்போ ஓகே, வாங்க பார்த்துக்கோ. ஸோ ஃபேமிலி எண்டு த கேரளா ரைடு எண்டு நவ். இப்போ நம்ம வந்து அறிவு திருக்கோயில் ப்ரோ. நான்லாம் இங்கே 11th கூப்பிட்டு வந்திருக்காங்க ப்ரோ. அறிவு திருக்கோயில் நல்லாயிருக்கும், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். அறிவு திருக்கோயில் அவ்வளோ பசங்க தான் நிற்கிறாங்க. ரெயின் கோட் போட்டுக்கலாமா? ஏன் ப்ரோ? ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சா ப்ரோ? ரைடு முடிஞ்சா?
அந்தியூர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். எம்டி எல்லாம் பறந்துருச்சு. ப்ரோ கேரளா ரைடு எண்டு. நான் அனுப்பிடுறதா? என்னென்னலாம் பஞ்சாயத்து நடந்துச்சோ. நம்ம போட்ட பிளான் ஒன்று நடந்தது ஒன்று. ரைட்டு ஜாலியாக தான் போச்சு. நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அவதான் ப்ரோ செய்யும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சகஜமாக எடுத்துட்டு ஃப்ரீயாக எடுத்து விட்டுருந்தோம். பேசினார்ல ஃபர்ஸ்ட் பெரிய ரைடு இங்கே எங்களுக்கு தான். கூப்பிட்டது வந்ததுக்கு தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ரைடு தான், பெரிய ரைடு எங்களுக்கு தான். 3 நாளே 10 பேர் போனது தான் ஃபர்ஸ்ட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இனிமேல் அடுத்தடுத்த ரைடு ரொம்ப ஜாலியாக போகும். நெக்ஸ்ட் ரைட் பிளான் பண்ணலாம். ஜனவரிக்கு அப்புறம் ரைடு தான். தலைவா அவர் 250 அவர் 250 பாய் தலைவா. தலைவா என்ன பாயின்றா? ஆஹா நான் இன்னொரு ட்ரிப் போகணும் வா போவோம். பாயின்ற கையை கொடுக்குற. 10 நாள் போயிடுவோம். 10 நாள் தம்பி மனோ விலாக்ஸ் பாய். செல்லம் நீதான் செல்லம். லவ் யூ, மிஸ் யூ. சரி போவோமா தம்பி? பாய் பாய் போட மாட்டேன் பயக்காத சரியா? போட மாட்டேன் சரியா? நீ சொல்லிட்டீல ப்ரோ. பாய் ப்ரோ. போயிட்டு வாங்க. சேஃபா போயிட்டு வாங்க எல்லாரும். இருங்க சேஃபா போயிட்டு வாங்க. மனோஜ் கட்டி பிடிச்சிருங்க இல்லைன்னு அழுவான். ப்ரோ பாய் ப்ரோ. சென்னைக்கார தம்பி பாய். அவங்க கூட தான் வருவேன் இப்ப. எல்லாருக்கும் பாய். எனக்கு மெயின் அந்த ரயில்லையே பேட்டரி கனெக்ஷன் வந்து எல்லா கனெக்ஷன் பேக்கரி 3 நாள் மூட வச்சு கூட்டிட்டு வந்த